வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். எல்லாருக்கும் சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். அம்பாள் அலங்காரம் பார்த்திருப்பீங்க. நிறைய பேர் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அது மட்டும் இல்ல, யார் பண்ணதுன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. உங்க எல்லாருக்குமே தெரியும் பாலாஜி. ஸோ அவர் தான் 10 நாளும் அம்பாளுக்கு அலங்காரம் பண்ணது. அதை நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அவரை நான் இப்போ இன்ட்ரடியூஸ் பண்றேன் உங்களுக்கு. அவர் ஆர்டிஸ்ட், ஸ்பெஷலைசிங் இன் தஞ்சாவூர் பெயிண்டிங்ல ரொம்ப ரொம்ப நல்லா பண்ணுவார். இப்போ அவரை தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் அவரை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். உங்க எல்லாருக்குமே தெரியும், இவர் தான் மிஸ்டர் பாலாஜி. வணக்கம். வணக்கம். நீங்க அம்பாள் அலங்காரம் பண்ணியிருந்தீங்களோ, அது நிறைய பேர் கேட்டிருந்தா. எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. யார் பண்ணதுன்னு கேட்டா. அதனால இன்னைக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்றேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணியாச்சு. இது அவருடைய வீடு, அவருடைய ஒர்க் ஸ்பேஸ்ல அழகா அம்பாளை 10 நாளுமே அவர் அலங்காரம் பண்ணி வச்சிருந்தார். அதை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணியிருந்தேன். என்னோட ஒர்க் டேபிள் பக்கத்தில் இருக்கிற ஒரு போர்டில் வச்சுருக்க காமாட்சி அம்மன், அது ஒரு அபிமானமாக வச்சுருப்பேன் நான். சரி, நவராத்திரியா இருக்கு அப்படிங்கிறதுனால அந்த 10 நாள் எல்லாரும் கோவில்ல இருக்க மாதிரி இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தா. எல்லாருமே ரொம்ப தரிசனம் நேர்ல பார்த்த மாதிரி இருந்ததுன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணி ரொம்ப சந்தோஷம். அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இவர் ஒரு ஆர்டிஸ்ட். நான் சொல்லியிருந்தேன் முன்னாடியே, தஞ்சாவூர் பெயிண்டிங்ல ரொம்ப ஸ்பெஷலிஸ்ட். இப்ப அடுத்தது கிச்சனுக்கு போயிடுவோம். நாம இன்னைக்கு என்ன நைவேத்தியம் பாத்திரலாம். இப்ப என்ன பார்க்க போறோம்னா, கொண்டக்கடலை சுண்டல், பாசிப்பருப்பும் ஜவ்வரிசியும் சேர்த்து ஒரு பாயசம், அப்புறம் மெதுவடை. இதுதான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் பாயசத்துக்கு நம்ம முந்திரி பருப்பும் தேங்காயும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுபட்டு எடுத்துருவோம். தேங்காய் பல்லு பல்லா கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தேங்காயும் வறுபட்டு அதையும் எடுத்துருவோம். இப்போ ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். நெய்லே நல்லா ஜவ்வரிசி பொரிஞ்செடுத்து இப்போ நல்லா 1 டம்ளர் வெந்நீர் விட்டுக்கலாம். ஜவ்வரிசி வேகட்டும். இப்போ ஜவ்வரிசி வெந்துடுது. பாசிப்பருப்பு 1 கப்பு பாசிப்பருப்பை நான் லைட்டா வறுத்துட்டு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ வெள்ளை கரைசல் தான் சேர்க்க போறோம். நான் ஒரு கப்பு பாசிப்பருப்பு எடுத்துக்கிட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தான் ஜவ்வரிசி. நல்லா அதே கப்லேயே எந்த கப்பில் பாசிப்பருப்பு எடுத்துட்டோம் அதே கப்பில் 1 கப்பு வெல்லம் எடுத்து நல்லா கரைய விட்டு வடிகட்டி ரெடியாக எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அதை சேர்த்துடலாம். வெள்ளைக்கரைசல் சேர்த்து ஒரு கொதி வரட்டும். இந்த பக்கம் பாயசம் வெள்ளைக்கரைசல் சேர்த்து ஒரு கொதி வந்துட்டு இருக்கு. இந்த பக்கம் நம்ம என்ன பண்ண போறோம்னா, வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல் தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு பேன்ல எண்ணெய் விட்டுருக்கேன். அதை நல்லா காஞ்செடுத்து கடுகு உளுத்தம் பருப்பு தாளிச்சுக்கலாம். கருவேப்பிலை, கொண்டக்கடலையை உப்பு போட்டு வேக வச்சு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்ப அதை சேர்த்துக்கிறேன். சுண்டல் பொடி போட்டுக்கலாம். தேங்காய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் பெருங்காய பொடி. இந்த பக்கம் கொண்டக்கடலை சுண்டல் ரெடி ஆயிட்டு அதை ஆஃப் பண்ணிடுவோம். இந்த பக்கம் பாயசமும் வெள்ளைக்கரைசல் சேர்த்து நல்ல ஒரு கொதி வந்துடுது. கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா நம்ம பால் சேர்த்துக்கலாம். நீங்க தேங்காய் பால் விடுறதா இருந்தா நீங்க ஆஃப் பண்ணிட்டு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ எனக்கு கொஞ்சம் ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம நார்மல் பால் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம மெதுவடை தான் பண்ண போறோம். இது உளுத்தம் பருப்பை நல்ல ஒரு 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியெல்லாம் வடிய விட்டு ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துருவோம். பாருங்க, வடைக்கு நல்ல மாவு அரைச்சாச்சு. இப்போ இதுல பச்சை மிளகாயும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். பாருங்க, மாவு இந்த மாதிரி ஃப்ளஃபியா இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இந்த பக்கம் எண்ணெய் காஞ்சிருத்து, நம்ம போட்டுடலாம். வடை எடுத்துடலாம். ரெடி ஆயிடுத்து. இன்னொரு செட்டும் போட்டுடலாம். நம்ம இதே மாதிரி எல்லா வடையும் பண்ணி எடுத்துப்போம்.
இந்த பக்கம் வந்து பாயசமும் ஆறெடுத்து நம்ம வந்து பால் சேர்த்துக்கலாம். முந்திரி தேங்காய்லாம் வறுத்து வச்சிருந்தோம் இல்லையா, அதையும் சேர்த்துருவோம். அவ்வளோதான். இன்னைக்கு நைவேத்தியம் என்னன்னு பார்த்துருப்பீங்க, மெதுவடை, அதுக்கப்புறம் வந்து பாசிப்பருப்பு ஜவ்வரிசியும் சேர்த்த பாயசம், வெள்ளை கொண்டக்கடலை சுண்டல். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து நம்ம வீட்டு சின்ன குழுவை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. எங்க வீட்டு சின்ன குழு பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும். திரும்பவும் எல்லாருக்கும் வந்து சரஸ்வதி பூஜை நல்வாழ்த்துக்கள். நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.